குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரக குருசாஷாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குரு வாழ்க, குருவே துணை, குரு அடி போற்றி. என்றும் குரு வழியில் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தர வடிவேல். இப்ப பாத்தீங்கன்னா அம்மன் ஆன்மீகம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இப்ப பாருங்க, ஒவ்வொரு முறையும் பாத்தீங்கன்னா நம்மளுடைய சேனல்ல மாத பலன்கள், கிரக பயிற்சி பலன்கள் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில பாத்தீங்கன்னா இப்ப வரக்கூடிய ஜூலை மாதம் 2025 ஜூலை மாத பலாபலன்கள், கிரக மாற்றங்களால் இருக்கக்கூடிய மாற்றங்கள் எப்படி இருக்கு, ஒவ்வொரு ராசிக்கும் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, என்ன விதமான வழிபாடுகள் நல்லா இருக்கும், அது மட்டும் இல்லைங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் என்னென்ன பலன்கள் இருக்குது அப்படிங்கிறதை பற்றி முழுமையாக விரிவாக நம்ம இப்ப பார்க்கணும். விருச்சிகம் காலச்சக்கரத்தின் 8வது ராசியா இருக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத பார்க்கணும். ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ராசிக்கு பாருங்களே, உங்களுடைய ராசிக்கு அவர் 10ஆம் இடத்தில் போய் தொழில் ஸ்தானத்துல போய் அமர்ந்திருக்கிறார். கேதுவோடு இணைந்து பாம்பு கிரகம் சொல்லக்கூடிய 10ல் ஒரு பாவியாவது இருக்கணும் அப்படிங்கிறது சோதிட சாஸ்திரம். இந்த ஜோதிட சாஸ்திரத்தின் அடிப்படையிலேயே அவர் அமர்ந்திருக்கிறார். ரொம்ப அற்புதமான அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு இந்த மாதம் தொழில் சார்ந்த அமைப்புகளுக்கு. இதே கடந்த காலத்துல நம்ம எப்படி இருந்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப படாத பாடுபட்டுட்டோம்ங்க. விருச்சிக ராசி அன்பர்கள் தான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க. ஏன்னா இடத்து பிரச்சனை, வீட்டு பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனை, வருமானமே இல்லை, வேலை இல்லை, வேலை தொழில் சார்ந்த பிரச்சனைகள், எடுத்த காரியங்கள் எதுவும் சரியா நடக்கல, தடை தாமதம், மனம் தடுமாற்றம் ஏற்பட்டு போச்சு. ஆமா, என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாதுன்னு மனப்பேதளிப்புகள் உருவான காலம் அது. அதுல இருந்தெல்லாம் இப்ப கொஞ்சம் விடுதலை அடைஞ்சாச்சு, தெளிவாயாச்சு. இனி கொஞ்சம் முன்னேற்ற பாதையை நோக்கி நம்ம பயணம் தொடர்ந்தாச்சு. இப்ப பர்டிகுலரா பார்த்தோம்னா உங்களுக்கு கடந்த 4 மாதமாகவும் சுத்தமா சரியில்லாம இருந்தது. இப்ப ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தருது. இப்ப என்னன்னா, வேலை தொழில் அமைப்பு அப்படிங்கிறதுக்கு ஒரு ரைட் டைமா இருக்குது விருச்சிக ராசி. ஏன்னா குரு பார்வை அப்படிங்கிறது 2ஆம் இடத்துல, குரு பார்வை அப்படிங்கிறது அம்சமா அமைஞ்சிருக்கு. அப்ப வீட்டுக்கு வருமானம் வரணும். அப்ப என்னன்னா, விருச்சிக ராசி அன்பர்களை பொறுத்த வகையில வேலை அப்படிங்கிற அமைப்புக்குள்ள போய் ஆகணும். வேலை தொழில் வருமானம் சார்ந்த அமைப்புக்குள்ள போயே ஆகணும் அப்படிங்கிற அமைப்பு இருக்குது. அப்ப என்னன்னா, புது முயற்சி எடுக்கிற வேலை தொழில் அமைப்புகள் எல்லாமே நல்லபடியா வெற்றி பெறுங்க. பயப்படவே வேண்டாம், உங்களுக்கு உறுதியா வேலை கிடைக்கும். ஏன்னா வேலை அதிபதி 10ல் இருக்கிறதுனால கண்டிப்பா வேலை அப்படிங்கிறது உறுதியாக உண்டு. ஆனா வேலை பார்க்குற இடத்துல சின்ன சின்ன நெருக்கடிகள் தற்காலிகமாக இருக்கும், மற்றபடி நிரந்தரம் கிடையாது, நல்லபடியா இருக்கும். அப்ப வேலை உறுதியாக வேலை அமைப்புகளை போயிடலாம். தொழில் சார்ந்து இயங்குறவங்களுக்கு தொழில் அமைப்புல நல்ல முன்னேற்றம் கிடைக்கும், நல்ல லாபம் கிடைக்கும். தொழிலை தொடங்கணும்னா உங்களோட பிறப்பு ஜாதகத்தை பார்த்துட்டு தொழிலை தொடங்குங்க, தொழில் நல்லா இருக்கும். லாபம் வருமானம் கண்டிப்பா உறுதியா லாபம் வரும். கூட்டு தொழில் சில பேர் செய்யணும், முதலீட்டு முறையில கூட்டு தொழில் செய்யணும் அப்படின்னா அதுவும் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை பார்த்துட்டு செய்யலாம். நீ கோச்சார நிலைகள்ல நல்லா இருக்கு. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, தன்னோட கணவனுக்கோ அல்லது மனைவிக்கோ ஒரு தொழிலை தொடங்கி கொடுக்கணும், அவங்க ஒரு சுய வருமானத்துல இருக்கணும் அப்படின்னு முயற்சி எடுத்திருப்பாங்க. அது இந்த காலகட்டத்துல செய்யலாம், செய்யக்கூடிய நல்ல அமைப்பு அப்படிங்கிறது உருவாயிருக்கு. அதே போல கணவன் மனைவி ஒற்றுமையும் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமா இருக்கு. திருமணம் செய்யலாமா, சுபகாரியங்கள் திருமணம் செய்யலாமான்னா தாராளமாக திருமணம் சார்ந்த முயற்சிகள் கை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு, வீடு குடும்பம் அமையக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது யாருக்கு இருக்கு, விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நல்லாவே இருக்குது. அடுத்து பாருங்க, 5ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் மனசு கொஞ்சம் சஞ்சலப்பட்டுக்கிட்டே இருக்கும். எப்படி சஞ்சலப்படும்னா, அப்பப்ப மனசு என்ன ஆகும்னா நெகட்டிவ் தாட்ஸ் கொஞ்சம் உருவாகும். ஆமா, சோர்வு தட்டும், மனசுல ஒரு சோர்வு தட்டும், தள்ளி போடுறது, ஒரு வேலையை செய்யணும்னு முயற்சி எடுத்துட்டு தள்ளி போடுறது, அப்புறம் பிறகு மாத்திக்கிறது, மாற்றத்தை உருவாக்கிக்கிறது, இப்படின்னு ஒரு குழப்பம் அப்படிங்கிறது வரும். மனக்குழப்பம் வரும், அப்பப்ப வரும் போகும். இதுக்கு என்ன பண்ணணும்னா, ஆஞ்சநேயர் வழிபாடை தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டு வரணும்.
கொஞ்சம் சுறுசுறுப்பா இருக்கணும், மனதை சுறுசுறுப்பா வச்சுக்கணும், நெகட்டிவ் தாட்ஸுக்கு இடம் கொடுக்க கூடாது. இதுதான் வழி, வேற ஒன்றும் புதுசு வழிகள் இல்லை. ஆமா. அடுத்து வீடு வண்டி வாகன யோகங்கள் அமையும், அது அதிர்ஷ்டம் அடிக்கும். ஏன்னா குரு பார்வையோட இருக்குது. வீடு கட்டணும்னு முயற்சி எடுத்துறீங்கன்னா தாராளமா வீடு கட்டலாம். இல்லை இடம் வாங்கணும், கனவு பிளாட் வாங்கணும்னா பிளாட் வாங்குங்க, வாங்கக்கூடிய ரைட் டைம் இது. அல்லது வண்டி வாகனங்களை மாத்திக்கணும், புது கார் எடுக்கணும், பைக் எடுக்கணும் அப்படிங்கிறவங்க தாராளமா எடுத்துக்கலாம். அல்லது வீடு ஏற்கனவே கட்டி பாதியில நிக்குது, அதை மறுபடியும் ரீபில்ட் பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கட்டணும், செகண்ட் ஃப்ளோர் கட்டணும் அப்படிங்கிறவங்க கட்டலாம். தாயோட உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப அழகா இருக்கும், நல்லா இருக்கும். அவங்களுக்கான மெடிசின்ஸ் எல்லாமே எடுத்து அது பெட்டர் ஃபீலிங் கிடைக்கும். அதே போல இட பிரச்சனை, வீட்டு பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வாயும், பூர்வீக இடத்து பிரச்சனை, வீட்டு பிரச்சனை, அதே நேரத்துல இந்த மாதிரி கோர்ட்டு கேஸு பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு எடுக்கக்கூடிய காலகட்டம், முடிவு எடுக்கக்கூடிய காலகட்டமா இருக்குது. ஆமா. அடுத்து படிப்பு குழந்தைகளுக்கு நல்லா இருக்குமானா கண்டிப்பா நல்லா இருக்கும், உறுதியாக நல்லா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. கல்வி நாயகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துல வீட்டில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல கல்வி ரொம்ப நல்லா இருக்கும், கல்வி நிலைகள் நல்லா இருக்கு. அரசு வேலை கிடைக்குமான்னு நிறைய பேரோட கேள்வி இருக்கு. அரசு வேலை கிடைக்குமா அப்படின்னா, அரசு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது, அரசு வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல நிறைய பேருக்கு இருக்குது. ஆனா உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல அந்த விஷயம் இருக்கணும், இருந்தா மட்டும்தான் அரசு வேலை அப்படிங்கிற அமைப்பு உருவாகும். இப்ப அரசு சார்ந்த காரியங்கள் அனுகூலமாக உங்களுக்கு சாதகமா முடியக்கூடிய அமைப்பு தான் இருக்குது. சில பேருக்கு டிரான்ஸ்ஃபர்லாம் கிடைக்கும், பதவி உயர்வோட டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும், அதுவும் கவர்மெண்ட் செக்டார்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா. பிரைவேட்ல ஒர்க் பண்றவங்களுக்கு இடமாறுதல்கள் உண்டு. ஆமா, பார்த்தீங்கன்னா ஒரு எம்ப்ளாயியா இருக்கவங்க டீம் லீடரா மாறுறது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அனுபவத்துக்கு மதிப்பு மரியாதை கொடுத்து அடுத்த கட்டத்துக்கு உயர்த்தி விடக்கூடிய ஒரு தன்மையெல்லாம் உருவாயிருக்கு. அடுத்து குடும்ப பெண்மணிகளுக்கெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா, குடும்ப பெண்மணிகள் மகிழ்ச்சி இருக்குது, சந்தோஷம் மகிழ்ச்சியெல்லாம் அந்த காலகட்டத்துல நல்லா இருக்கும். அக்கம் பக்கத்துல இருந்து வந்த இடையூறுகள் இன்னல்கள்லாம் கொஞ்சம் மாறக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்லா இருக்கு, நல்ல அமைப்புடையதா இருக்குது. வெளிநாடு வெளியூர் யோகம் இருக்கா எங்களுக்கு அப்படின்னா, கண்டிப்பாக வெளிநாடு வெளியூர் யோகம் இருக்குது, போகலாம், நீங்க பயப்படாம போகலாம். ஏன்னா வெளிநாட்டுக்காக முயற்சி எடுக்கக்கூடிய விருச்சிக ராசி நண்பர்கள் தாராளமாக வெளிநாடு வெளியூர் பயணங்களை மேற்கொள்ளலாம். ரொம்ப சாதகமான சூழ்நிலை உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு, நல்ல காலம் அப்படிங்கிறது உருவாயிருச்சு, பயன்படுத்திக்கங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும். உங்க ராசியில இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய முதல் நட்சத்திரம் என்ன நட்சத்திரம் அப்படின்னா விசாக நட்சத்திரம். பொறுமை, நிதானம், அன்பு, அமைதி, இரக்க குணம் உடையவர்கள், நேர்மை உடையவர்களா இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்க, இந்த காலகட்டத்துல உங்களுக்கு பல்வேறு விதமான வாய்ப்புகள் உண்டு. எப்படின்னா வெளிநாடு வாய்ப்புகளும் நிறைய பேர் கிடைக்குது, அதே போல வேலை வாய்ப்பு சார்ந்து முயற்சிகள் அப்படிங்கிறது ஈஸியாக கைகூடக்கூடிய வகையில இருக்கு. தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கும், உன்னதமாக இருக்கக்கூடிய காலகட்டம். ஆமா, சொந்த தொழில் செய்கிற வேலையை தொழிலா செய்யணும்னாலும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அருமையான காலகட்டமா இருக்கு. அடுத்து பாருங்க அனுசம் நட்சத்திரம். அனுசம் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, குழந்தைகள் சார்ந்த விஷயம், குழந்தைகளுக்காக ஒரு வேலை தேடி கொடுக்கணும், குழந்தைகளுக்கு ஒரு வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும், குழந்தைகளுக்கான படிப்பு அப்படிங்கிறத ஒரு நல்ல படிப்பு கொடுக்கணும் அப்படின்னு பல்வேறு விதமான சிந்தனையில இருக்கவங்களாம் நல்லபடியா நடக்கும். குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க, ரொம்ப நல்லது. அடுத்து கேட்டை நட்சத்திரம். கேட்டை நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா, பயணங்கள் சார்ந்த விஷயங்கள் நல்லா இருக்கு, இடம் விட்டு இடம் போறது, வெளிநாடு வெளியூர் போறது, இந்த மாதிரி விஷயங்கள் நல்லா இருக்கு. கமிஷன் தொழில்கள் செய்யறவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. சேல்ஸ் மார்க்கெட்டிங் துறைகள்ல செய்யறவங்களுக்கு ரொம்ப சிறப்பை தரும் வகையில அமைஞ்சிருக்கு. நல்ல வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும், புது ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் அப்படிங்கிற விஷயம்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ காலி இடம் வாங்கணும்னு ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, பிளாட் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த காலகட்டத்தில் விவசாய இடங்கள், காலி இடங்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் ரொம்ப சிறப்பை தரும் வகையில அமைஞ்சிருக்குது. ஆக மொத்தத்துல இந்த காலகட்டம் அப்படிங்கிறது விருச்சிக ராசி என்பதற்கு ரொம்ப சாதகமான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்குது. அப்ப இவை அனைத்தும் உங்களுடைய பிறப்பு ஜாதக அடிப்படையில அனுபவிக்க முடியுமா? எந்த துறை நமக்கு இந்த காலகட்டத்துல ரொம்ப சாதகமா இருக்கு அப்படின்னா, உங்களோட பிறப்பு ஜாதகத்தின் தசாபுத்தி நிலைகள் தான் குறிப்பிடும். அப்ப பிறப்பு ஜாதகத்தை நீங்க பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா, டிஸ்பிளேல தர நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு நீங்க உங்களுடைய ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாகவும் நீங்க மெசேஜ் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் பார்த்து கொள்ளலாம். கடன் பிரச்சனைகளுக்கான தீர்வுகள், அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா குடும்ப பிரச்சனைகளுக்கான தீர்வுகள்,
அதே போல வேலை, தொழில், வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எந்தெந்த காலகட்டத்தில் ரொம்ப சாதகமான அமைப்பை கொடுக்குது அப்படிங்கிறதும், வெளிநாடு வெளியூர் யோகங்கள் எப்படி இருக்குது, திருமண சுபகாரியங்கள் எப்படி இருக்கு, குழந்தை பாக்கிய அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படின்னு அனைத்து விவரங்களையும் நீங்க உங்க பிறப்பு ஜாதக அடிப்படையில பார்த்து தெரிந்து கொள்ள முடியும். நன்றி, வணக்கம், வாழ்த்து.